நெறைய பேர் வந்து இந்த மாரி ஈக்குவல் ஹைய பார்த்துட்டீங்கனாலே, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்தாலே அத லிக்விடிட்டி ஸ்வீப்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. பட் லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது அது இல்ல. ஓகேங்களா? இப்ப நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஸ்பாட் பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டிலே எனக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாரி எனக்கும் வந்திருக்கணும். ஸோ ஒரு 2 டூ 3 கேண்டில்ஸ் மேல போயிருக்கா, இத நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்ப நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கனாலும், உங்களுக்கு இந்த 2 ஈக்குவல் ஹை இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, அது லிக்விடிட்டி ஸ்வீப்பா நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் 15 மினிட்ஸ்ல நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவல் லோஸ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது லிக்விடிட்டி ஸ்வீப் மாரி ஆயிருக்கா? இப்போ இத நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, அகைன் 1 ஹவருக்கு போறேன். 1 ஹவர்லயும் அதே மாரி ஈக்குவல் லோஸ் இருந்துச்சுன்னா, இத நான் லிக்விடிட்டி ஸ்வீப்ன்னு கன்சிடர் பண்ணிப்பேன். புரிஞ்சுதா? இல்ல டவுட் இருக்கா? ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்ப நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்பாட் பண்ணீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் அதே ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்க. ஸோ அப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டான லிக்விடிட்டி ஸ்வீப்பா இருக்கும். இல்ல எனக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒண்டி தான் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இருக்க மாரி, லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒண்டி தான் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்வீப் ஆகும். பட் ஆனா டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிடும். இந்த மாரி ட்ரேட்ஸ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க.